ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எதில் பண்ண போறேன்னா கொத்துக்கறியில் பண்ண போறேன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், இன்னைக்கு கொத்துக்கறியில் பண்ணுறேன். அது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொத்துக்கறி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும், அதை கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், கொத்துக்கறிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப லெட்டியும் தூள் தூளாக போயிடும். நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிருவோம். பெசன்ன மாதிரி இருந்தால் போதும், இது வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய கறியாக இருந்தால் கூட நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றலாம். இது கொத்துக்கறிங்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதை வேக வச்சிடுறேன். நான் வந்து குழம்புக்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, அப்புறம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம் மூணும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். குழம்புக்கு நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துடலாம். இந்த தக்காளியெல்லாம் எடுத்து நசுக்கி விடணும். இந்த வெயிட்டு போடலாமா? இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் புளி ஊற்றுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வச்சுருக்கேன். எப்போதுமே மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து புளி ஊற்றுவேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், புளி ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நான் எல்லா காயும் தான் போடுறேன். அதில் என்னென்ன போட போகிறேன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டுருவோம். ஏன்னா அம்மாலாம் வந்து மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த காய்கறி எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காகவே நான் இதில் காய் போடுவேன். முள்ளங்கி போட்டும் வைப்பேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அடுத்தது கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் போடுறேன். கறி குழம்புக்கு, கோழி குழம்புக்கெல்லாம் நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிரும். அடுத்தது வறுத்த கறி போட்டுடும். இப்போ வறுத்த கறிக்கு நான் ஒரே ஒரு 10 தான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து மிளகு, சோம்பு, ஜீரகம் இது 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும், நம்ம தாளித்து ஊற்றிட்டு ஊற்றலாம். கடாயை பற்ற வச்சிரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், எல்லாமே சின்ன வெங்காயம் தான் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஏற்கனவே வந்து கறியை குழம்பு கறியோட சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன். இதில் வந்து பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 4 சின்ன வெங்காயம் தட்டி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுடலாம். அப்போ அது வதங்கிறதுக்கட்டி இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், மிளகு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து காரம் போட்டிருக்கோம். பசங்களுக்கு வரைக்கும் அப்புறம் 1.5 ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். அப்புறம் உப்பு. இதை அப்படியே இதில் தாளித்து எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஊற்றிடும்.
பாதி தக்காளி போதும், எனக்கு ரொம்ப தக்காளி தேவையில்லை வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். காய் வந்துட்டா உடனே புளி ஊற்ற வேண்டியதுதான். இது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி நம்ம தாளிச்சிடுவோம். கொதிக்கட்டும். புளி ஊற்றி எப்போதுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும். வறுத்த கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது என்ன வேகணும். இந்த மாதிரி இடுக்கியில் பிடிச்சி தான் அந்த எண்ணெய் சட்டி வந்து நசுங்கி போயிடுச்சு. இடுக்கியில் எனக்கு கருத்தணி வந்து யூஸ் பண்ண வராது, எனக்கு வலிக்கி விட்டுருன்னு ஒரு பயம். அதனாலேயே நான் இடுக்கியில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ தேங்காய் ஊற்றி தாளிச்சிடுவோமா? இதை வச்சு இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு குழம்புல இந்த தேங்காயை ஊற்றிடுவோமா? தேங்காய் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயை ஊற்றுவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ கல்பாசி 2 போட்டுக்குவோம். அப்புறம் சோம்புத்தூள், அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, குழம்ப தாளிச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? ஓகே, ரெடி. 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சுட்டு தாளிச்சு ஊற்றி, ஏன்னா தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ வறுத்த கறிக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கும். இந்த மாதிரி இறக்க போகிறப்ப கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா அந்த வறுத்த கறியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரோட. வறுத்த கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாமா? குழம்பும் ரெடி, வறுவல் ரெடி. இப்போ சுக்கா தான். சுக்காவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துருவோமா? நல்லா 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் வந்து மிளகு, அப்புறம் ஜீரகம். மிளகு எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவில் மிளகு, ஜீரகம், சோம்பு 3 ஒரே அளவில் இருக்கணும். சோம்பு, கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பட்டை போடுறேன். அப்புறம் வந்து கிராம்பு 2 போடுறேன். ஒரே ஏலக்காய் போடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் செய்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் மிளகா போட்டுருக்கேன். ஏன்னா இதோடய மிளகா போட்டால் மிளகா தீஞ்சு போயிடும். நல்லா ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். நல்லா வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடுவோமா? இதை ஆற வச்சு நுணுக்கிட்டு வந்துடுறேன். நல்லா பவுடராக நுணுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்குவோம். நிறையா கூட நுணுக்கி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக நுணுக்கியிருக்கேன் இப்போதைக்கு. இப்போது கடாயை போட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாமா? சுக்கானால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து அறியாமல் வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன் முழுசு முழுசாக. இது நல்லா வதங்கட்டும்.
பிளெண்ட் பண்ணாமல் கூட நம்ம வெறும் முழு வெங்காயத்தை கூட போட்டு தாளிக்கலாம். ஏன்னா நான் பிளெண்ட் பண்ணது எதுக்குன்னா அந்த கொஞ்சம் சாந்து மாதிரி நல்லா வரும் அது கரைஞ்சி, அதனால தான் அதை நான் போட்டுருது. பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம், அதனால ரொம்ப தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா இப்போ வேக வச்ச இந்த கறியை சேர்த்துருவோம். இப்போ நம்ம நுணுக்கி வச்ச அந்த பவுடரை போட்டுருவோம். இதை செஞ்சு பாருங்க, இந்த மாதிரி கொத்துக்கறியில். அப்புறம் இதை மட்டும்தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா கொத்துக்கறியில் உப்பு ரொம்ப தாங்காது. என்ன போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனோடனே எடுத்தால் மட்டன் சுக்கா ரெடி. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஓகே, சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இறக்க போகிறப்ப தான் இதில் கருவேப்பிலை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நிறையா போடுங்க அதுக்கு. அவ்வளோதான், கொத்துக்கறி மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இப்பயே சாப்பிடணும் போல் இருக்கா? இதை எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? சாப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு மட்டன் சுக்காவை டேஸ்ட்டு பண்ணுவோம். நீ பாருங்கள், நம்ம வந்து முழு பீஸை போட்டு செய்கிறத விட நல்லா கொத்துக்கறியில் செஞ்சது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரசம் வச்சு. இது சாப்பிட்டு பார்க்குறியா பாப்பா? உரப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அதனால் பாப்பாவுக்கு பிடிக்காது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உரப்பு நான் ரொம்ப போடலை. நல்லா இருக்கா? எப்பவுமே இந்த சின்ன வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடணும் சுக்கா மட்டும். வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ வெரைட்டி செய்யணுமாலாம் நினைக்க வேணாம், கொஞ்சமாக எடுத்தாலும் அதையே நம்ம பிரித்து செய்யலாம். இப்போ நான் 3/4 கிலோ தான் வாங்கினேன், அதில் வந்து எலும்பாயாக எடுத்து குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 200 கிராம் இருக்கும், அதை எடுத்து கொத்தி வாங்கிட்டேன், மீதியே வறுத்துட்டேன். ஒரு 3/4 கிலோவில் இப்போ இத்தனை டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுருக்கோம். அது மாதிரி நம்ம இஷ்டப்படுறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் நல்ல மாதிரியாக செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது குழம்பு? குழம்பு நல்லாக்கா? குழம்பு நல்லாயிருக்கும். நான் அந்த சுக்காவை பிசைஞ்சு சாப்பிடுவேன் எப்போவுமே ரைஸில். ரசம் வச்சு இந்த மாதிரி சாதம் வச்சு இது கொஞ்சம் போட்டு தின்னுட்டு அப்புறமே நீங்கள் வந்து ரத்தக்கறி வச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து போயிட்டே இருக்கும், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ எதாவது முடிச்சிடலாம், பசங்க சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொத்துக்கறியில் நான் செஞ்ச அந்த மட்டன் சுக்காவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.